வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் 2018 பேப்பர் 2ல மேத்தமெட்டிக்ஸில் ப்ராபிலிட்டி கிட்ட ஒரு 3 கொஸ்டின் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் எ பாய்சான் லா such that p of x equal to 1 equal to p of x equal to 2 then p of x equal to 4 சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது கிவன் டேட்டா என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, பாய்சான் லாவில் p of x equal to 1 p of x equal to 2 ஈக்குவல் சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, p of x equal to 4க்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாய்சான் லாவுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அது எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, p of x equal to x அப்படின்னா e power minus lambda lambda power x divided by x factorங்கிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸோட வேல்யூ 0லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். இதில் லேம்டாங்கிறது என்னன்னா மீன். ஓகேங்களா? இப்போ கிவன் டேட்டா வெளிக்கலாம். அதாவது p of x equal to 1 equal to p of x equal to 2. இப்போ ஃபார்முலா வரும் e power minus lambda lambda power 1 divided by 1 factorial வந்துடும். ஏன் சார் இதில் 1 போட்டுருக்கோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ இதில் 1 போட்டுருக்கனால lambda power 1 divided by 1 factorial போட்டுருக்கோம். ஈக்குவல் டு p of x equal to 2 சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், எக்ஸோட வேல்யூ 2 சொன்னதுனால e power minus lambda lambda power 2 divided by 2 factorial வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் காமனாக இருக்க e power minus lambdaவை கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், lambda power 1ங்கிறது lambdaன்னு வந்துடும், 1 factorialங்கிறது 1 வந்துடும், ஈக்குவல் டு lambda ஸ்கொயர்டு divided by 2 factorialனா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு ஈக்குவல் லெஃப்ட்டில் லேம்டா இருக்குது, ஈக்குவல் ரைட்டில் லேம்டா ஸ்கொயர்ட் இருக்குது. இதுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா, லேம்டாங்கிறது காமனாக இருக்குது. இப்போ லேம்டாங்கிறது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈக்குவல் ரைட் சைடில் 1/1ன்னு வந்துடும், ஈக்குவல் ரைட் சைடில் லேம்டா பை 2ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா லேம்டாவோட வேல்யூ 2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, p of x equal to 4க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது x equal to 4க்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாய்சான் லாவோட ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இட் இஸ் e power minus lambda lambda power x divided by x factorial வரும். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு இருக்கிறதுனால ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஆகும், e power minus 2 2 power 4 divided by 4 factorial வந்துடும். இந்த இடத்துல லேம்டா வேல்யூ 2 சப்ஸ்டியூட் சொன்னதுனால லேம்டாக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா, e power minus 2 2 power 4ங்கிறது 16 வந்துடும், 4 factorialங்கிறது 24 வந்துடும். இப்போ 16 24ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/3ன்னு வந்துடும். இப்போ ஆன்சர் என்னன்னா 2/3 இன்ட்டு 1/e² வந்துடும். ஏன்னா ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/e² வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னன்னா p of x equal to 4 அப்படிங்கிறதுக்கு 2/3e² அதுங்கிறது ஆன்சரு. இப்போ ஆன்சரு இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. இதானா இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், for the geometric distribution p of x equal to 2 power minus x, x ஓட வேல்யூ 1 2 up to infinity, then p of modulus of x minus 2 less than or equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்க அப்படின்னா, p of xங்கிறது 2 power minus xன்னு கொடுத்துட்டாங்க. அதில் x ஓட வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, 1 2 3 up to எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் p of modulus of x minus 2 less than or equal to 2 கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னதுன்னா, modulus of x less than or equal to a அப்படின்னா மைனஸ் a less than or equal to x less than or equal to a எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், modulus of x minus 2 less than or equal to 2ங்கிறத சிம்பிளை பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா minus 2 less than or equal to x minus 2 less than or equal to 2ன்னு மாறிடும். இதுக்குள்ள x minus 2ங்கிறத லெஃப்ட்லேயும் கொண்டு போங்க, அதே மாதிரி x minus 2ல் இருக்கிற அந்த 2வை ரைட்லேயும் கொண்டு போங்க. கொண்டு போனால் ஆகும் minus 2 plus 2 less than or equal to x less than or equal to 2 plus 2ன்னு வந்துடும். minus 2 plus 2னா 0 வந்துடும், less than or equal to x less than or equal to 4ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட லிமிட் என்ன ஆகுதுன்னா 0லேருந்து 4 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 less than or equal to 2ன்னு தான் கேட்டுருக்காங்க. இப்போ மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 less than or equal to 2ங்கிறது எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா 0 less than or equal to x less than or equal to 4ன்னு மாற்றிருக்கோம். இப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ 0க்கு மேலே 4க்கு கீழே இருக்க வேல்யூஸ் நம்ம பயன்படுத்தி பண்ணணும். ஓகேங்களா? பட் p of xோட வேல்யூ எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா 2 power minus xன்னு கொடுத்துருவாங்க. இதில் xோட வேல்யூ 1லேருந்து ஆரம்பிக்குது, 0லேருந்து ஆரம்பிக்கல. அப்போ இங்கே டேட்டா எப்படி இருக்கணும்னா p of 1ஓட வேல்யூ ப்ளஸ் p of 2ஓட வேல்யூ ப்ளஸ் p of 3ஓட வேல்யூ ப்ளஸ் p of 4ஓட வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ p of 1ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது p of x equal to 2 power minus xல xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன ஆகும், p of 1 equal to 2 power minus 1 வந்துடும். இதை சிம்பிளை பண்ணால் 1/2ன்னு வந்துடும். அதே மாதிரி p of 2 கண்டுபிடிங்க.
அதாவது எக்ஸுக்கு போல 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் 2 பவர் மைனஸ் 2ன்னு வந்துடும். இது சிம்ப்ளை பண்ணால் 1/4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் பி ஆஃப் 3 கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு போல 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 பவர் மைனஸ் 3ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 1/8ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்க, தட் இஸ் 2 பவர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 1/16 வந்துடும். இப்போ பி ஆஃப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி ஆஃப் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி ஆஃப் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி ஆஃப் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தட் இஸ் பி ஆஃப் மாடஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ங்கில் எப்படி அதெல்லாம் பி ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வருது. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் 3 ப்ளஸ் பி ஆஃப் 4ன்னு வந்துடும். இப்போ இதில் இருக்க கண்டுபிடிச்ச பி ஆஃப் 1ஓட வேல்யூ, பி ஆஃப் 2ஓட வேல்யூ, பி ஆஃப் 3ஓட வேல்யூ, பி ஆஃப் 4ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் ஆகும் 16 வந்துடும். எடுத்து சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னா 15/16 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆப்ஷனில் எதில் இருக்குது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர்டு ஒய், 0 less than x less than 1, 0 less than y less than 1, 0 elsewhere, then p of 0 less than x less than 3/4, 1/3 less than y less than 2ன்னு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிளில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது 6x ஸ்கொயர்டு ஒய் கமா எக்ஸோட லிமிட் 0 to 1ன்னு கொடுத்துருவாங்க, ஒய்யோட லிமிட் 0 to 1ன்னு கொடுத்துருவாங்க. அதர்வைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது 0ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than x less than 3/4, 1/3 less than y less than 2ன்னு கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸோட லிமிட்டு 0லேருந்து 3/4, ஒய்யோட லிமிட்டு 1/3லேருந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட கிவன் லிமிட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 0 to 1ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ 0 to 3/4ங்கிறது கண்டிப்பாக இதுக்குள்ளார தான் இருக்கும். அப்போ எக்ஸோட லிமிட் அப்படியே எடுத்துக்கலாம். ஒய்யோட லிமிட் என்ன கொடுத்துருவாங்க 0லேருந்து 1 வரைக்கும் கொடுத்துருவாங்க. பட் இங்கே ப்ராபபிலிட்டியில் கேட்டுறது 1/3லேருந்து 2 வரைக்கும் கேட்டுருக்காங்க. அப்போ கிவன் லிமிட்டு 0 to 1 வரைக்கும் தான் கொடுத்ததுனால 1/3 less than y less than 2ங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா 1/3 less than y less than 1ன்னு மாறிடும். ஏன்னா ஒன்றுக்கு மேலே இருக்க வேல்யூஸுக்கு எல்லாத்துக்குமே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னது 0ன்னு வந்துடும். அப்போ ஒய்யோட லிமிட் என்னது 1/3 less than y less than 1ன்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than x less than b, c less than y less than d அப்படின்னா இன்டெக்ரல் a to b இன்டெக்ரல் c to d f of x, y dy dxன்னு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸோட லிமிட்டு 0 to 3/4 இருக்குது, ஒய்யோட லிமிட்டு 1/3 less than 2 இருக்குது. இங்கே less than 2ங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா less than 1ன்னு மாறிடும். அப்போ எக்ஸோட லிமிட் என்னன்னா 0 to 3/4, ஒய்யோட லிமிட்டு 1/3லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். f of x, yங்கிறது 6x squared y, 1/3லேருந்து 1ங்கிறது ஒய்யோட லிமிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு டிவைன்னு போட்டுக்குங்க. அடுத்தது 0 to 3/4ங்கிறது எக்ஸோட லிமிட்டு, அதனால் அடுத்தது dxன்னு போட்டுக்குங்க. இப்போ என்ன இருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 6x squared yன்னு இருக்குது. அதாவது மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதில் 6ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு, அது தனியாக வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்க லிமிட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காதனால நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரித்து வேரியபிளை இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே எக்ஸோட லிமிட் 0 to 3/4 சொன்னதுனால இப்போ இன்டெக்ரல் 0 to 3/4 எக்ஸோட வெளியினா இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு தனியாக எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஒய்யோட லிமிட்டு 1/3 to 1ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் 1/3 to 1. இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, ஒய்ன்னு தான் கொடுத்துருவாங்க. அப்போ ஒய் டிஒய்ன்னு தனியாக எழுதிக்குங்க. இதுக்கப்புறமேட்டு தனித்தனியாக இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேஷன் பண்ணாலும் x3/3ன்னு வந்துடும். லிமிட் 0 to 3/4 போட்டுக்கலாம். ஒய்யோட இன்டெகிரேஷன் என்னன்னா y²/2ன்னு வந்துடும். 1/3 to 1ன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஆகும், 3/4 ஹோல் பவர் 3 மைனஸு எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே y²க்கு பதிலாக அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் 1² - 1/3 ஹோல் ஸ்கொயர்னு வந்துக்கலாம். சரி, இப்போ டினாமினேட்டரில் இருக்க அந்த 3யும் 2 என்ன ஆச்சு அப்படின்னா 3யும் 2 என்னது கான்ஸ்டன்ட் டேர்மு, அதை தனியாக வெளியெடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், 6/3 × 2ன்னு வந்துடும். இப்போ 6ம் டினாமினேட்டர் இருக்க 6ம் அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்க டேர்ம் மட்டும் சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ண ஆகும் 3/4 ஹோல் கியூப்ங்கிறது அப்படி இதெல்லாம் 27/64ன்னு எழுதிக்கலாம். 1² வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு 1/3 ஹோல் ஸ்கொயர் வேல்யூ 1/9 வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆகும் 8/9 வந்துடும். முன்னாடி 27/64 இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னதுன்னா 3/8ன்னு வரும். தேர்ஃபோர் ஆன்சர் என்னதுன்னா P of
0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3/4 1/3 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 2 ஆன்சர் என்னதுன்னா 3/8. இது ஆப்ஷன் எதுங்க இருக்குது அப்படின்னா 2ல் இருக்குது. இதுதான் என்னுடைய கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.